வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். இன்று மே 27ஆம் தேதி இரண்டு முக்கியமான சம்பவங்கள் என்று சொல்வதை விட சந்திப்புகள். ஒன்று, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் இன்று டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசியிருக்கிறார். இரண்டாவது, இங்கே அதிமுகவிலே 2 வாரங்களாக நிலவி வந்த எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் வேலுமணி என்கிற அந்த மோதல் போக்கு இருதரப்பு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்றாக இணைந்து சந்தித்து பேசியதன் மூலம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த 2 சந்திப்புகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். முதலில் முதலமைச்சர் விஜய் டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று சந்தித்து பேசியிருக்கிறார். ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று ஆட்சி புதிதாக அமைக்கப்படும் போது அந்த புதிய முதல்வர் நாட்டின் பிரதமரை தேடி சென்று சந்திப்பது ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு மரபு சார்ந்த ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது. அந்த வகையில் இந்த தமிழ்நாடு, அண்டை மாநிலமான கேரளா உள்ளிட்ட சட்டமன்ற தேர்தல்கள் நடந்து முடிந்து அங்கே ஆட்சி பொறுப்பேற்ற மாநில முதலமைச்சர்களை பிரதமர் மோடி ஏற்கனவே சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த வகையில் இன்று முதலமைச்சர் விஜயை பிரதமர் மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பில் முதலமைச்சர் விஜய் பிரதமர் மோடியிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாக இன்றைக்கு அரசு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதாவது, இந்த ஆட்சி அமைந்த உடனேயே எழுந்த முக்கியமான பிரச்சனை வந்தே மாதரம் தான் முதலில் பாடப்படுகிறது. தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு நீங்கள் தள்ளிவிட்டீர்கள் என்று திமுக எடுத்த எடுப்பிலேயே கண்டனம் வெளியிட்டது. இந்த வகையில் உள்துறை அமைச்சகத்தின் ஒரு அறிவிப்பாணை கடந்த ஜனவரியில் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த நிலையில் முதலில் மாநில அரசின் நிகழ்ச்சியில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமர் மோடியிடம் விஜய் முன்வைத்திருக்கிறார். அடுத்ததாக, மேகதாதுவில் கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு அணை கட்டுவதற்கு பூமி பூஜை போட்டிருக்கிறது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை. அடுத்ததாக, இதுவரை பல்வேறு முதலமைச்சர்கள் வைத்த கோரிக்கை தான் இலங்கை கடற்படையால் இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவது, அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கை என்றால், மேம்பட்ட நடுத்தர போர் விமான வடிவமைப்பு மற்றும் மேம்பாட்டு மையம், வான்வழி அமைப்பு மையம், இந்த மையத்தை எங்க மாநிலத்தில், அதாவது தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் முன்வைத்திருக்கிறார். இதெல்லாம் வெளிப்படையாக செய்திகளாக வெளியிடப்பட்டிருக்கிற விஷயங்கள். இந்த நிலையில் இந்த சந்திப்பின் அடுத்ததாக டெல்லியில் சில மத்திய அமைச்சர்களையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்கிறார் என்பதுதான் செய்திகளில் வந்து கொண்டிருக்கிறது. இதிலே டெல்லியில் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் விஜய் வைத்த கோரிக்கைகள் இது என்றால், முதலமைச்சர் விஜயிடம் மத்திய அரசு வைத்திருக்கிற அழுத்தமான சில கோரிக்கைகள் இருக்கின்றன என்கிறார்கள். அதாவது, முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் அந்த விசாரணைக்கு அனுமதி கோரி, இப்போ சட்டப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அந்த பாரதிய சட்டப்பிரிவு 218 கீழ் பதவியில் இருக்கும் அமைச்சர்கள் அல்லது முன்னாள் அமைச்சர்கள் மீது இது போன்ற மத்திய அரசின் முகமைகள் விசாரணை மற்றும் நடவடிக்கை எடுப்பதற்கு மாநில அரசின் அனுமதி தேவை என்கிற அடிப்படையில் அந்த கடிதத்தை ஏற்கனவே அமலாக்கத்துறை தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. இது மட்டுமல்ல, முன்னாள் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மீது பல்வேறு ஊழல் புகார்களை சுமத்தி அமலாக்கத்துறை தமிழ்நாடு DGPக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் ஏற்கனவே கடிதம் எழுதியிருக்கிறது. அவர் மேல நீங்க FIR போடுங்க, அதை அடிப்படையாக வைத்து நாங்கள் அவர் மீது அந்த சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு விசாரணை நாங்கள் நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் நேருவுக்கு எதிராக அமலாக்கத்துறை ஏற்கனவே நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையில் அனிதா ராதாகிருஷ்ணன், செந்தில் பாலாஜி, நேரு உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு மாநில அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்கிற ஒரு அழுத்தத்தையும் இந்த விசிட்டின் போது முதலமைச்சர் விஜய்க்கு மத்திய அரசு அளித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று மே 26ஆம் தேதி தான் கேரள மாநில முதலமைச்சர், புதிய முதலமைச்சர் சதீசன் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அவர் பேசிவிட்டு கேரளா வந்த நிலையில் இன்றைக்கு அடுத்த நாளே கேரளாவின் முன்னாள் முதலமைச்சர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவருடைய வீட்டுக்குள் ED புகுந்து விட்டது. அவர் மீதான விசாரணை என்று ஆரம்பித்திருக்கிறது. அது பெரிய கலைபரமாகி அங்க இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி தொண்டர்கள் ED அதிகாரிகள் வந்த காரை அடித்து உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள். இதற்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் ED சோதனையை, அதாவது இப்போது மார்க்சிஸ்ட் கட்சி திமுகவின் கூட்டணியில் இங்கே இல்லை என்றாலும் இந்த சோதனையை கண்டித்து அவர் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதே போல
உங்கள் கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சியின் ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டில் இடி சோதனை நடத்துவதை முதலமைச்சர் விஜய் ஏன் கண்டிக்கவில்லை என்றும் திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. கேரளாவில் காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் முழுக்க முழுக்க எதிர் துருவத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ரெண்டு பேரும் இங்கே விஜயோட கூட்டணியில் இருக்கிறார்கள். அதனால இவர் இந்த டெல்லி விசிட் மும்முரத்தில் அந்த சோதனைக்கு எதிரான கண்டனங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு உடனடியாக வெளிவரும் என்ற கேள்விகள் இருக்கின்றன. ஆனாலும் திமுக தரப்பில் இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். விஷயம் அதுவல்ல. கேரளா மாநில முதலமைச்சர் பிரதமரை சென்று சந்தித்து விட்டு வந்த அடுத்த நாளே கேரள எதிர்க்கட்சி முன்னாள் முதலமைச்சர் மீது இடியுடைய விசாரணை ஆரம்பமான போது அதுபோல இங்கேயும் முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மீது வெகு விரைவில் இடி விசாரணைக்கு மாநில அரசு அனுமதி கொடுக்கும் என்று சொல்கிறார்கள். மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை அந்த கடிதத்துக்கு பதில் எழுதவில்லை என்றால் அது எதிர்ப்பு இல்லை, அதாவது நீங்கள் விசாரணை நடத்துவதற்கு எதிர்ப்பு இல்லை என்று எடுத்துக்கொண்டு மத்திய அரசே இந்த விசாரணையை ஆரம்பிக்கலாம் என்றும் சட்டத்தில் இடம் இருப்பதாக ஒரு தரப்பில் கூறுகிறார்கள். எப்படியோ விஜய் டெல்லி விசிட்டுக்கு அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர்கள் மீது இடி வேகம் காட்டப் போகிறது என்ற ஒரு தகவல் இன்றைக்கே டெல்லியில் இருந்து கேரளாவை முன்னுதாரணம் காட்டி வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிமுக பங்காளிகள் மோதல் ஒரு வழியாக இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. அதாவது மே 13ஆம் தேதி விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவாளர்கள் அவர் தலைமையிலான 22 எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு எதிராக வாக்களித்தாங்க. வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட அந்த கூட்டணி அதிமுகவுடைய 25 எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. அமைச்சரவை விரிவாக்கத்தில் அவர்களுக்கு எந்த இடமும் இல்லை. அதனால மீண்டும் அதிமுகவுக்கே வருவது என்ற முடிவை அவர்கள் வேறு வழி இல்லாமல் எடுத்தனர். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் 3+1 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, மதுராந்தகம் மரகதம், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா என்ற 4 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார்கள். வேலுமணியோட அந்த 25 பேர்ல 3+1 4 பேர் ராஜினாமா பண்ணி டிவிக்கு பக்கம் போயிட்டாங்க. மீதி இருப்பது 21 பேர். இந்த 21 பேரில் ஏற்கனவே 6 பேர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சென்று விட்டார்கள். மீதி இருப்பது 15. அந்த 15 பேரில் இன்று சி.வி. சண்முகம் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவில்லை. மற்ற வேலுமணி உள்ளிட்ட 15 பேரும் இன்று எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் நேரில் சந்தித்து மன்னிப்பு கடிதத்தை அளித்தார்கள். அதன் பிறகு அவர்கள் சட்டமன்ற அலுவலகம் சென்று அங்கே சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களையும் சந்தித்து 2 தரப்பும் சேர்ந்து போயிருக்காங்க. சேர்ந்து போய் நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் கொடுத்த அந்த கட்சி தாவல் தடை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மனுக்களை வாபஸ் பெறுறோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இதுல சி.வி. சண்முகம் ஏன் இன்னும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவில்லை என்பதுதான் ஒரு பேசு பொருளாக இருக்குது. சி.வி. சண்முகம் கடந்த 2-3 வாரங்களாக எம்ஆர்சி நகரில் நடத்தி வந்த அலுவலகத்தையும் இன்னும் மாலைக்கு இழுத்து மூடிட்டார். அங்கிருந்து பூட்டு போட்டு அவர் போயிட்டார். அப்ப சி.வி. சண்முகத்துக்கு எடப்பாடியுடன் என்ன தனிப்பட்ட ஒரு பிரச்சனை என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்த போதே சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் வார்த்தை மோதலை தாண்டிய மோதல் நடைபெற்றது என்று அப்போதே அதிமுகவிலே சிலர் உறுதிப்படுத்தப்படாமல் ஒரு தகவலை வெளியிட்டார்கள். அதாவது வார்த்தை மோதலுக்கு அப்பாற்பட்டு இருவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது என்று சொன்னார்கள். அதன் பிறகுதான் சி.வி. சண்முகம் தனியாக டீம் ஃபார்ம் பண்ணாரு, ஆலோசனை பண்ணாரு, வேலுமணி கூப்பிட்டாரு, லீமாராவத்தை அழைத்தாரு, முன்னாள் அமைச்சர் தங்கமணி, முன்னாள் அமைச்சர் ரத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எல்லாம் அவரோட சேர்ந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் எல்லாம் இங்கே வந்துவிட்ட நிலையில் சி.வி. சண்முகம் ஏன் எடப்பாடி பழனிசாமி என்று சந்திக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகத்தை அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா இந்த 2-3 வாரங்களிலே சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமியை பற்றி மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே முன்வைத்தார். எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, எடப்பாடியுடைய மகன் மித்துன் வந்து கட்சி விவகாரங்கள்ல மூக்கு நுழைக்கிறாரு, அவர் தான் அனைத்தையும் முடிவு பண்றாரு, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தையில் கூட மித்துன் ஈடுபட்டார் என்பது போல சி.வி. சண்முகம் ஆரம்பத்தில் வார்த்தைகளை அள்ளி இறைச்சிட்டாரு. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் கோபத்தை அதிகப்படுத்தி விட்டது. அதனால மற்றவங்களை ஏற்றுக்கொள்வோமே அன்றி சி.வி. சண்முகத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாகவும், நம்மளும் அளவுக்கு அதிகமாக வரம்பு மீறி வார்த்தைகளை விட்டு விட்டோமே, அதற்கு முன்பு முதல் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் வார்த்தை மோதலை தாண்டிய
மோதலும் நடந்துவிட்டதே என்ற அடிப்படையில் சி வி சண்முகம் இன்று மாலை வரை, அதாவது மே 27 மாலை வரை எடப்பாடி பழனிசாமியை சென்று சந்திக்கவில்லை. அதே நேரம் அவருடைய அலுவலகமும், அவர் தற்காலிகமாக அமைத்திருந்த அலுவலகமும் மூடப்பட்ட நிலையில் சி வி சண்முகம் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு எந்த அரசியல் இயக்கத்திலும் சேராமல் ஒதுங்கி விடுவது என்ற முடிவில் கூட விரக்தியிலே இன்று மாலை வரை பேசிக் கொண்டிருந்தார் என்று கூறுகிறார்கள். அதே நேரம் விழுப்புரம் மாவட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரிய அளவு ஒரு ஆளுமை இல்லை. முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவருடைய அந்த ஆளுமை காலங்கள் எல்லாம் இப்போது இல்லை, அதனால நீங்க இங்க வந்துருங்க என்று திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் சி வி சண்முகத்தை அழைப்பதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அப்படி அவங்க போனா அவர் முதலில் எடப்பாடி பழனிசாமி மீது வைத்த அந்த குற்றச்சாட்டுக்கே அடிப்படை ஆதாரம் இல்லாமல் போய் உள்டாவாக மாறிடும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைச்சு தான் எடப்பாடி விரும்பினாரு, நம்மளாம் பரம்பரையா திமுக எதிரி என்று சொல்லிதான் இந்த விவகாரத்தை சி வி சண்முகம் ஆரம்பிச்சார். அதனால அவர் போய் மீண்டும் திமுகவில் சேர்ந்தால் அது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு மேலும் ஒரு பெரிய இடியாக மாறிவிடும் என்பதால் அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார், மிக குழப்பத்தில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த பக்கம் இவங்கெல்லாம் இன்று காலையில் எடப்பாடி பழனிசாமி வந்து சந்தித்து நாங்கள் ஏற்கனவே வகித்த பதவிகளை எங்களுக்கு கொடுத்துடணும், இந்த வழிகாட்டும் குழு இதெல்லாம் அமைக்கணும் என்று சொன்ன போது எடப்பாடி பழனிசாமி ஒரே போடாக போட்டார். 6 மாசத்துக்கு நீங்க கட்சி அமைப்பை பத்தியோ கட்சியுடைய நடவடிக்கைகள் பத்தியோ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. 6 மாசம் நீங்க கட்சியில உங்க வேலையை பாருங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்து செய்யறேன். நான் வந்து இப்ப 2 சட்டமன்ற தொகுதிகளை ஒரு மாவட்டமாக மாற்ற போறேன், அதனால மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போகுது, அந்த அடிப்படையில் உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி மீண்டும் வரலாம். ஆனால் இப்ப வச்சிருக்கிற 4 தொகுதி வச்சிருக்கேன், 5 தொகுதி வச்சிருக்கேன், 6 தொகுதி வச்சிருக்கேன் என்பது போல இருக்காது. 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் என்பதுதான் அடுத்து அதிமுகவிலே வரப்போகிற ஒரு சீர்திருத்தம். அதுக்கு இன்னும் மாத கணக்கில் ஆகலாம், அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக கட்சி பணியை ஆற்றுங்கள் என்று இணைய வந்தவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் என்கிறார்கள். இதிலே விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் அவரும் அந்த மன்னிப்பு கடிதத்தில் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. ஆனாலும் அவருக்கு இன்னும் எடப்பாடியோடு செல்வதில் சில முரண்பாடுகள் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அதிமுக தேர்தலுக்கு முன்பே விஜயோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று முதலில் வலியுறுத்தியது, கட்சி உயர்மட்ட வட்டாரத்தில் முதலில் வலியுறுத்தியது விஜயோடு கூட்டணி போட வேண்டும் என்று விதை போட்டதே இந்த விஜயபாஸ்கர் தான். அதனால மீண்டும் இனிமே நம்ம வந்து அதிமுக சேர்ந்து அரசியல் பண்றதை விட விஜய் கட்சிக்கே சென்று விடலாமா என்ற யோசனையில் விஜயபாஸ்கரும் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். சி வி சண்முகம், விஜயபாஸ்கர் இந்த இருவரும் இன்னமும் ஒரு டைலாமோவில் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் அதிமுகவின் இன்றைய அப்டேட். இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமியின் கை சற்று பின்னால் இருந்த நிலையில் இப்போது அவர் கை மீண்டும் ஓங்கி இருக்கிறது என்பதுதான் அதிமுகவின் இப்போதைய அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.